சூரியன் தன் பொற்கிரகணங்களை அனுப்பி அனைவருக்கும் தன் காலை வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பித்தான். போர்வையை தலையோடு இழுத்து போர்த்தி தூங்கிக் கொண்டிருந்த சங்கரின் காதில் சங்கர் சங்கர் என்ற கூப்பிடும் குரல் கேட்கவே, கொஞ்சம் நேரம்மா என்று தெளிந்தவனுக்கு டக்கென்று விழிப்பு வந்தது. எதிரே அம்மாவை காணாமல் திகைத்தவன் தன் நிலைமையை புரியவும், இதோ வந்துடுறேன் அத்த என்றபடி பரபரப்பென்ற எழுதான். அவனுக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. அவன் அப்பாவும் அம்மாவும் 2 வருடங்களுக்கு முன் ஒரு விபத்தில் காலமாகி விட்டார்கள். துக்கம் கேட்க வந்த மாமா அவனை தன்னோடு வைத்துக் கொள்வதாக சொன்னபோது அவருடைய கருணை உள்ளத்தை ஊரே வாழ்த்தியது. பல பணிகளை செய்வதற்காகவே தன்னை அவர்கள் அழைத்து வந்தார்கள் என்று சங்கருக்கு பிறகுதான் தெரிந்தது. மாமா அத்தை இருவரும் வேலைக்கு செல்பவர்கள். காலம் கடந்த அவர்களுக்கு ஒரு பையன் பிறந்திருந்தான். அவனை பார்த்து கொள்ளவும் எடுபிடி வேலை செய்யவும் தான் சங்கரை அழைத்து வந்தார்கள். நல்ல வேலையாக அவனை அரசு பள்ளியில் சேர்த்து விட்டிருந்தார்கள். பள்ளிக்கு போகும் வரை அத்தைக்கு உதவியாக வீட்டு வேலை செய்து குட்டி தம்பியை குளிக்க வைத்து ஊட்டிவிட்டு பக்கத்தில் காப்பகத்தில் விட்டு செல்ல வேண்டும். பள்ளி முடிந்து திரும்பும் போதே குட்டி தம்பியை அழைத்து கொண்டு வந்து அத்தை வரும் வரை அவனை கவனித்து பின் அத்தைக்கு தேவையான காய்கறிகள் மளிகை பொருட்களை வாங்கி வர வேண்டும். இரவு 10 மணிக்கு மேல்தான் அவன் பாடங்களை படிக்கவே முடியும். இந்த வேலைகளில் ஒன்றை குறைவாக செய்தால் கூட அத்தையிடம் ஏச்சுக்களையும் அடிகளையும் வாங்க வேண்டியிருக்கும். பல் துளுக்கி முகம் கழுவி முடிப்பதற்குள் அத்தை பல தடவை சங்கர் சங்கர் என்று கூப்பிட்டு விட்டாள். என்னங்கத்த என்றவன் தலையில் நங்கென்று குட்டு வைத்தவள், இவ்வளவு நேரமாடா என்று வரிசையாக வேலை சொல்ல ஆரம்பித்தாள். மாமாவோ கண்டும் காணாதவர் போல் பேப்பரில் மூழ்கிவிட்டார். அன்று இரவு நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. டேய் சங்கர், போய் பொட்டுக்கடலை 1/2 கிலோ வாங்கிட்டு வாடா என்றார் அத்தை. அத்தை, மழை பெய்யுது என்றான் சங்கர் தயங்கிய குரலில். நீ என்ன உப்பா சர்க்கரையா கரைஞ்சு போயிடுறக்கு? குடியை பிடிச்சிட்டு போயிட்டு வாடா என்று சிறுசிறுத்தார் அத்தை. மழையில் துளி நனைந்து விட்டாலும் தன் சேலை தலைப்பால் துவட்டிவிடும் அம்மாவின் நினைவில் வந்த கண்ணீர் மழைநீரோடு கலந்தது. எப்படியோ கொட்டும் மழையில் தட்டு தடுமாறி கடைக்கு போய் வந்தவன், இந்தாங்கத்த என்று பொட்டுக்கடலையை நீட்டும் போதுதான் கவனித்தான். கையில் வைத்திருந்த மீதி பணத்தை காணவில்லை. ஐயோ என்று மனதுக்குள் துடித்தான். எங்கடா மீதி பணம் என்று அத்தையிடம் பணம் காணாததை நடுங்கிக் கொண்டே சொன்னவன் கண்ணீரில் நீர் வர தொடங்கியது. என்னது, பணத்தை காணோமா என்று கன்னத்தில் அறைந்தவள் கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டாள். அப்படி என்ன கவனக்குறைவு? வெளியே போடா, விடிய விடிய குளிரிலும் மழையிலும் கிடந்தாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் என்றபடி அவன் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து வெளியே தள்ளி கதவை சாத்தினாள். வழக்கம் போல மாமா வாய்மூடி மௌனமாகவே இருந்தார். அத்தை அத்தை மன்னிச்சிருங்க, இனி கவனமாக இருப்பேன், கதவை திறங்க என்று கதறிய அவன் குரல் மலையோசையில் யார் காதிலும் விழவில்லை. சார் வரலாமா என்று குரல் கேட்டுத்தான் தன் நினைவலைகளிலிருந்து மீண்டான் சங்கர். ஆம், சங்கர் தான். அன்று மழை நாளில் அழுது கொண்டே எங்கே போகிறோம் என்று தெரியாமல் நடந்தான். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பது போல ஓரிடத்தில் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. கருணை இல்லம் என்ற பெயர் பலகையை பார்த்து உள்ளே நுழைந்த அவனை அரவணைத்து அழைத்துக் கொண்டார்கள் அந்த காப்பகத்து முதியவர்கள். அவர்கள் நடத்திய பள்ளிகளிலேயே அவனை படிக்க வைத்தவர் தனக்கு பின்னால் அந்த காப்பகத்தை நடத்தும் பொறுப்பையும் ஒப்படைத்து சென்றனர். அவர் காட்டிய வழியில் பல நற்பணிகளை செய்து வந்தான் சங்கர். அன்று அவர்கள் திருமேல்குடி என்ற கிராமத்திற்கு ஆதரவற்றோர் உதவி வழங்கும் நிகழ்ச்சிக்கு செல்ல இருந்தார்கள். அழைக்க வந்த உதவியாளருடன் புறப்பட்டான் சங்கர். வரிசையாக வந்து அவர்களிடம் உதவி பொருட்களை பெற்று நன்றி என்று சொல்லி சென்று கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த ஆதரவற்றவர்கள். அப்போதுதான் கவனித்தான் அந்த வரிசையில் அத்தையும் மாமாவும் நிற்பதை. அவனிடம் வந்து பொருட்களை பெற்றவர்களுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. அத்தை, மாமா அடையாளம் தெரியலையா? நான் தான் சங்கர் என்றவுடனே கதறி எழ ஆரம்பித்தார்கள். சங்கர், உனக்கு நாங்கள் செய்த பாவத்துக்கு தக்க தண்டனை கிடைத்து விட்டதப்பா. எங்கள் மகன் எங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டான். இப்போது கோயிலில் யாசகம் வாங்கி சாப்பிடுகிறோம் என்றபடி மறுபடியும் அழ ஆரம்பித்தார்கள். அழாதீங்க, உங்கள் மகள் போன நான் இருக்கும் போது நீங்க எதுக்கு அழுகிறீங்க? வாங்க என்னோடு, கடைசி வரை நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆதரவட்டு நின்ற என்னை காப்பாற்றியதற்கு நான் செய்யும் கைமாறியதுதான் என்று தழுதழுத்தபடி அவர்கள் கையை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டவனை பார்க்க முடியாமல் கண்ணீர் விழுந்தது அத்தைக்கும் மாமாவிற்கும்.